வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ வைத்திய வீர ராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். 108 திவ்ய தேசத்தில் இது 59வது இடத்துல இருக்குது. 12 ஆழ்வார்களில் யாருனா ஒருத்தர் மங்களாசாசனம் பாடினாக்கா அந்த கோயிலை நம்ம திவ்ய தேசம்னு சொல்கிறோம். இங்கே திருமிச்சை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்காங்க. நான் என் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். நாங்கள் இங்கே ஸ்ரீ ராகவா ரெசிடென்சி ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினோம். ரொம்ப புதுசாக கட்டியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பிராண்டடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. தங்கிறதுக்கு வேண்டிய வசதிகள், கரண்ட்டு ஃபெயிலியர் ஆனால் இன்வெர்ட்டர் எல்லாமே இருந்துச்சு இந்த ஹோட்டலில். இங்கே ஏன் தங்கணும்னு பார்த்திங்கன்னா, என் தந்தை இழந்து 90 நாட்கள் ஆச்சு. அதனால் வீரராக பெருமாளிடம் அமர்ந்து தங்கிட்டு அவரை வேண்டிட்டு போகலான்னு வந்திருந்தோம். மேலும் கிருத்துப நாசினி குளத்தில் எங்களுடைய பித்ரு சோகத்தை நீக்கிட்டு போகலான்னு வந்தோம். கோவில் காலையில் 5 மணிக்கெலாம் திறந்துடுறாங்க. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளையும் சிகப்பும் கட்டம் போட்ட ஆடையை தான் வஸ்திரமாக சாத்துறாங்க. புஜங்க சயன குளத்தில் இருக்கிற பெருமாள் தன்னுடைய வலது கரத்தை சாலிகோத்திரர் மேலே வச்சு சத்தியம் செய்கிற மாதிரியும் தன்னுடைய இடது கரத்தை ஞான முத்திரையுடன் பிரம்மாவுக்கு காட்டுவது போல் இருக்கும். இந்த சாலிகோத்திர மகரிஷி யார்? இவருக்கு ஏன் பெருமாள் சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு? ஏன் பெருமாள் சிகப்பு வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோவிலில் இருக்கிற கிருத்தப நாசினி குளத்துடைய பெருமையை பார்ப்போம். பாவம் என்பது நாம் ஒருவருக்கு செய்கிற தீங்கு. அந்த தீங்கை மனசால் நினச்சா கூட இந்த குளத்தை குளிக்கும்போது அதோடைய விளைவுகள் எல்லாமே நம்ம விட்டு போயிடுது, அந்த பாவ விமர்சனம் கிடைக்குது. அப்படின்றதால தான் இதை கிருத்தபா நாசினி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தை ஒட்டினா மாதிரி தீத்தீஸ்வரர் சிவபெருமான் கோவிலும் இங்கே இருக்குது. நாம் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வரும். பார்வதி போயிட்டு தக்ஷணன் நடத்துகிற யாகத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் தக்ஷணன் நிறுத்த மாட்டார். பார்வதிக்கு எப்படி காளி உள்ளார்ந்த சக்தியாக வெளியே வருவாங்களோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு உள்ளார்ந்த சக்தியாக வீரபத்திரர் வருவார். அந்த வீரபத்திரர் அவர்கிட்ட போய் அவரை கொன்னுடுறாரு. தக்ஷணனை கொன்னதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஒத்திக்குது. அவர் இந்த குளத்தில் குளிக்கும்போது தான் அவருடைய தோஷமெல்லாம் நீங்கி அவர் நிவர்த்தி பெறுறாரு. இதுதான் தீத்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் இப்போ சாலிகோத்திர மகரிஷி யார், பெருமாள் அவருக்கு என்ன சத்தியம் செய்து கொடுத்தாரு அப்படின்றத பார்ப்போம். இமயமலை அருகே உள்ள பத்ரிநாத் கோவிலில் புரு புண்ணியர் மற்றும் சத்தியவதி தம்பதிக்கு குழந்தை இல்லை. அவங்க பத்ரிநாட்டில் நெல்லெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய யாகத்தை வளர்த்துறாங்க. விஷ்ணுவின் கருணையால் அவங்களுக்கு சாலிகோத்திரர் என்ற மகன் பிறக்கிறாரு. சாலிகோத்திரர் நன்கு வளர்ந்து குதிரைகளுக்கும் கால்நடைகளுக்கும் மருத்துவம் பார்க்குற வைத்தியராக இருந்தார். இப்போ வெட்னரி டாக்டர் படிக்கிற மாணவர்கள்லாம் இந்த சாலிகோத்திரருடைய புக்கை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிஞ்ச அவர் தாமும் விஷ்ணு பெருமானை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெருமாள் கோவிலாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கார். ரொம்ப நாளாக அவர் தபம் செஞ்சுட்டு ஒரு தை அமாவாசை அப்போது ஒரு அரிசி மாவை எடுத்து அரைச்சி அதில் வெல்லம் கலந்து உருண்டையாக்கி அவர் ஒரு பங்கும் வர விருந்தாளிக்கு ஒரு பங்கையும் கொடுக்கலான்னு வச்சுருக்காரு. அன்றைய தினத்தில் அவரால் யாருக்குமே தானம் கொடுக்க முடியல, யாருமே வரலை. அங்கே கடைசியாக ஒரு முதியவர் வராரு. அவர் தானம் கேட்குறாரு. உடனே அன்பாக கொடுத்துட்றாரு. அதை நல்லா சாப்பிட்றாரு. எனக்கு பசிக்குது மகனே, இன்னும் கொஞ்சம் கொடுன்றாரு. அவர் சாப்பிட வச்சுருந்ததையும் கொடுத்துட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு களைப்பாயிடுது. கொஞ்சம் படுத்து உறங்கணும், நான் எங்கே போய் தூங்குறது அப்படின்னு கேட்குறாரு சாலிகோத்திரர்கிட்ட. சாலிகோத்திரர், சாமி இருங்க, என்னுடைய குடில் தான் இருக்குது, அங்கே படுத்துக்கங்க அப்படின்றாரு. எவ்வுள் நான் உறங்குவது, இவ்வுள் உறங்குங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இதனால தான் பழைய காலத்தில் திருவள்ளூரை நம்ம திரு எவ்வுள்ளூர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் எவ்வுள் நான் உறங்க வேண்டும் அப்படின்றாரு. இவ்வுள் சாமி அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் அந்த குடியில் தூங்க வைக்கிறாரு. சாலிகோத்திரர் தன்னிடம் இருந்த வெள்ளை மற்றும் சிவப்பு நிற கட்டம் போட்ட போர்வையை அவருக்கு போற்றி விட்டுறாரு. சிறிது நேரத்தில் அவர் மகாவிஷ்ணு கோலத்தை காமிக்கிறாரு. விஷ்ணு பெருமான் சாலிகோத்திரரை பார்த்து என்ன வேணும் கேளுன்னு சொல்கிறாரு. என்னுடைய பிறவி பயனை அடைஞ்சிட்டேன் சாமி, எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு பிணிகளை போக்கும் வைத்தீஸ்வரராக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு. அதன்படியே பெருமாளும் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்றாரு. நாம் இப்போ கனகவள்ளி தாயாருக்கு பெயர் காரணம் பார்ப்போம். கனகம் என்றால் தங்கம். எப்போ இந்த தாயார் தங்க சிலையாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கிற பெருமாள் பெயர் வீர ராகவ பெருமாள். ராகவன் என்றால் ராமர். ராமாயண உத்தர காண்டத்தில் ராமர் சீதையை பிரிஞ்சிடுறாரு. ராமர் ராவணனை வெற்றி கொள்வதற்காக அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு. அதற்கு சீதை தேவைப்படுறாங்க. தங்கத்தால் ஆன சீதையை பக்கத்தில் வச்சு அந்த யாகத்தை முடிச்சிடுறாரு. ராமர் அங்கேருந்து கிளம்பும்போது சிலை அவரை பார்த்து கேட்குது, இவ்வளோ நேரம் நான் மனைவியாக இருந்தேன், என்னை அநியாயமாக தனியாக விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமர் சொல்லுவார், நான் ஏகபத்தி விரதன், ஒரு மனைவி தான் எனக்கு. இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் நான் உன்னை சேர்றேன். பிற்காலத்தில் ஈக்காடு தாங்களை ஆண்ட தர்மசேனன் மற்றும் கௌதமிக்கு வசுமதியாக தாயார் பிறக்கின்றாங்க. அவர்கள் பருவம் அடைந்த பிறகு இங்குள்ள வீரராகவருக்கு மணமுடித்து வைக்கிறாங்க. இன்னமும் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது ஈக்காடு தாங்களுக்கு சென்று மாமனாருடைய சீரெல்லாம் இந்த பெருமாளுக்கு வரும். கோவில் ஆரம்ப நிலையில் அழகான நுழைவாயில் இருக்கும். அதை தாண்டி வந்தோம்னாக்கா திருவடி கோவில், ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அதை தாண்டி வந்தோம்னா 2-4 கால் மண்டபங்கள் இருக்கும். அதில் 2வது மண்டபத்தில் எங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திட்டு உள்ளே போனோம். வரலாறு சான்று பார்த்தா இக்கோவில் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்குது. அதாவது பல்லவர் காலத்தில் தோன்றி குலோத்துங்க சோழன் காலத்தில் வளர்ந்து ராமதேவ் மற்றும் நரசிம்ம தேவா விஜயநகர காலத்தில் நன்காக விரிவடைந்ததாக இருக்கின்றது. 7 நிலை கலச கோபுரம் இங்கே இருக்குது. அதாவது 7 நிலை ராஜகோபுரம் இங்கே இருக்குது. நாம் இப்போ பார்க்குற விமானம் விஜயகோட்டி விமானம். ஆதி காலத்தில் இந்த ஊர் பேர் வீட்சாரண்யம். இங்கே யார் வாழ்ந்தாங்க பார்த்திங்கன்னா, மதுக்கைதவர் அசுரர்கள் இருந்தாங்க. அவங்க போராட்டம் ரொம்ப தொந்தரவு தந்தாங்க மக்களுக்கு. பெருமாள் தன் கையில் உள்ள சுதர்சனம் சக்கரத்தின் மூலமாக இவங்களை எல்லாரையும் கொள்ளுறாரு. இந்த வெற்றியின் சின்னமாக தான் இந்த விஜயகோடி விமானம் இருக்குது. மூலவர் வைத்திய வீர ராகவ பெருமாளை சேவிச்சுட்டு வெளியே வந்தோம்னாக்கா, மூலவருக்கு வடக்கு பக்கத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமனுக்கு தனி சன்னதி இருக்குது. அது பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா கிருஷ்ண பெருமானுக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது. அது பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா நம்மாழ்வாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அங்கே ராமானுஜருக்கும் தனி சன்னதி இருக்குது. அங்கே 12 ஆழ்வார்களுக்கு தனி சன்னதி இருக்காங்க. தாயார் சன்னதி பின்னாடியே ஊஞ்சல் மண்டபம் இருக்குது தாயாருக்கு. அங்கே ஊஞ்சல் உற்சவம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். விஜயநகர காலத்து கட்டடக்கலை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல கருங்கல்லில் அழகாக சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஊஞ்சல் மண்டபத்தில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ராமானுஜருக்கு செல்லம்மா பாஸ்கர் ராயா அப்படின்னு சொல்லி சன்னதி இருக்குது. மார்கழி திங்கள் மதிநிலை நன்னாளாம் கோதை நாச்சியார் ஆண்டாளுக்கு இங்கே தனி சன்னதி இருக்குது. இது ராமர், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் சன்னதி. தீபம் ஏற்றும் இடம். தீபம் ஏற்றிட்டு நம்ம விடைபெறலாம். தை அமாவாசை மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற எல்லா அமாவாசையிலும் இங்கே பித்ருதோஷம் நீக்கிறாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. இந்த கிருத்தாப நாசினி குளம்தான் திவ்ய தேசத்திலேயே மிகப்பெரியது. இதுதான் நம்பர் 1 பெரிய குளம். விஷ்ணு கோவிலில் மிகப்பெரிய குளம்னு பார்த்திங்கன்னா அது மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் தான். பட் ஆனால் அது திவ்ய தேசத்தில் ஒன்றும் இல்லை. சைவ அருள் பெரும் ஜோதி வள்ளலார் இங்கே தான் அவருடைய வயிற்று வலி தீர்ந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு.
கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி போல் இதுவும் ஒரு புண்ணியமான நீர்ஸ்தலம். இந்த குளத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ.